அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைவ் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே நேரங்களில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு வைபாக இருக்கும். உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. ராகு கேது பிடியில் எல்லா கிரகமும் இருக்கிறதுனால சில எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேனலை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். புதிய விஷயங்களை தேடுறதுக்கும் எங்களுக்கு உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தேதி பார்த்திங்கன்னா 16/3/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி காலையில் 9:35 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க திரியோதசி திதி இருக்குது. இது மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 5:52 திருவோண நட்சத்திரம் முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்குது. சந்திரன் பார்த்திங்கன்னா இரவு மேலே கும்பராசிக்கு மாறுறாரு. அதாவது மகர ராசியில் இரவுக்கு கும்பராசியில் மாறுற மாதிரி இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:15க்கும் சூரியன் மறைவு மாலை 6:19க்கும். நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் திங்கட்கிழமை 7:30 ஆனால் குறிப்பாக ராகுகாலம் பார்த்திங்கன்னா 7:46 9:16 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 10:47 12:17 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:48 3:18 வரைக்கும் இருக்குது. இன்று யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாக இருக்குது. சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் பார்த்திங்கன்னா பூ முடிக்க, பெயர் சூட்ட, கல்வி தூங்க, வெளிநாடு பயணம் போகிறது, தாலி செய்கிறதுக்கு, மருந்துண்ண, இடர்பாடுகளை தீர்க்க, தானியம் வாங்க ஏற்ற நாளாக இருக்குது. திருமணம் சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இப்போது திரியோதசி திதினியும் எல்லா வித சுப காரியத்துக்கும் ஏற்றதாக தான் இருக்குது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு திறமை, ரிஷப ராசிக்கு மறதி, மிதுன ராசிக்கு களிப்பு, கடக ராசிக்கு நலம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு தடங்கள், துலாம் ராசிக்கு ஆசை, விருச்சிக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு ஈகை, மகர ராசிக்கு சுகம், கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு போட்டியாக இருக்குது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள், வளர்ச்சிக்குரிய நாள், எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது. முன்னேற்றம் தர மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. பொறுப்புகள் இருந்தாலும் வரவுகள் நிறைய இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன்கள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சிக்கான விதமாக தான் நாள் முழுக்க இருக்குது. இப்போது கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது, 10ஆம் இடத்துல சந்திரனும், 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறது. நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். பசங்க வழியில் அனுகூலம் ஏற்படும். அம்பு வழக்கில் வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கோர்ட்டு கேஸ், ஏதாவது டைவர்ஸ், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு வர விதமாக தான் இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்படுறதுனால லாபம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன்கள் குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். நாள் முழுக்க எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும். நீண்ட நாள் விருப்பங்கள் இன்று உங்களுக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலிமா பலன் பெறக்கூடிய ஒரு விதத்தில் நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். திருமண காலங்கள் இருக்கிறவங்க அவங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளுக்கு பாராட்டு, அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளில் உங்களோட புத்திசாலித்தனமும் ப்ரொஃபஷ்னலிசமும் வெளிப்பட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய விதமாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது. மனசுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களோட வேலைகளை செய்வீங்க. புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் எந்த ஒரு புதிய வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சந்தோஷமாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் தொணக்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள் உண்டு. உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. இனிமையான தருணங்களை அனுபவிங்க. குடும்பத்தோட செலவுகள் செஞ்சாலும் அது பயனுள்ளதாகவும் நல்ல ஒரு திருப்தியாகவும் தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வலுவான நிதி ஆதாரம் இருக்குது. வரவு நல்லா இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தையும் திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்கவும் நல்ல ஒரு எதிர்கால திட்டங்களை தீட்டி பணத்தை முதலீடு செய்யறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. எல்லாத்தையும் பிளான் பண்ணி வைங்க. திங்கட்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்கள்கிட்ட காணக்கூடிய ஆரோக்கியம், சிறப்பான ஆற்றல் எல்லாமே நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. உங்களோட நாளில் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் அதிக அளவில் இருக்காது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பசங்களால் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இழுபறிகளும் இருக்கிறது. உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 10ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி சூரியன் சுக்கிரன் சனி பகவான் இருக்கிறது. இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும். பெற்றோரோட மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கலாம். வேலையில் மேலதிகாரிகள் கூட நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்கும். சில சாதகமான பலன்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே தாமதமாக தான் இருக்கும். ஊனமுற்றவர்களுக்கோ இல்லைனா ஏழைகளுக்கோ ஏதாவது தானம் செஞ்சிங்கன்னா இன்று நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கடவுளோட ஆசையும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காதீங்க. நாள் போகிற போக்கில் கொண்டு போங்க. பதட்டம் இல்லாமல் நாளை அமைதியாக எல்லா விதத்துலேயும் கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி உணரக்கூடிய ஒரு நாள். திட்டமிட்டு வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்களால தேவையில்லாத தொல்லைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. மேலதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. சூழ்நிலைகளை ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட அதிகமாக பேசுகிறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா பேச்சு வாக்குவாதமாகவோ விவாதமாகவோ மாறி தேவையில்லாத வாய்க்கொழுப்பு வாய் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் இன்று இடைவெளி இருப்பது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத சூழ்நிலைகளை தவிர்த்துருங்க, ஒதுங்கிருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி வீண் வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அமைதியும் பொறுமையும் இன்று குடும்பத்துக்குள்ளே அவசியமாக தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டி இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணாதீங்க. பொறுமையாக சூழ்நிலைகளை பார்த்து செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உணவு முறைகளை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத வருத்தங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்திலேயோ தேவையில்லாத பயத்தோடையோ தான் நிற்கிற மாதிரி இருக்குது. மனசில் தெளிவில்லாத சில விஷயங்கள் இருக்கிற மக்கள் இன்று நீ செய்யக்கூடிய காரியங்கள் அமைதியாக இருக்கிறதும் பொறுமையாக இருக்கிறதும் ரொம்ப கூடாத காரியங்கள் அடுத்த வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் பார்த்து சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். உங்களோட 2ஆம் ராசியிலே இருக்காரு. உங்களோட ராசி 3ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி. இது நல்லதா பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. நாளை பொறுத்தளவுக்கு வீண் வரக்கூடிய செயல்களில் தடைகள் தாமதங்கள் நிறையவே இருக்கும். அது ரொம்பவே மனக்குழப்பத்தை ஏற்படும்.
நாள் முழுக்க எல்லா விஷயத்துலையும் கவனமாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்க. வியாபாரத்தில் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடை ரொம்பவே மனசை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் டிலே ஆகிறதுனால அது உங்களுக்கு ரொம்பவே கவலை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு நாளை போகிற போக்கில் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. இன்றைய நாளில் சில பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். சினிமாவுக்கு போங்க, பாட்டு கேளுங்க, அந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் செய்யும் போதே போராட்டங்களை தடை ஏற்படலாம். வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லாத ஒரு மனநிலையாக இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்லது. பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட வேலைகளை நீங்கள் தவறுகள் இல்லாமல் கவனம் செஞ்சாலே போதும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட கவனமாக பேச வேண்டிய ஒரு நாள். தனக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. உறவில் நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. எதுவாக இருந்தாலும் ஒன்றாக இருப்பது, அதிக நேரம் ஒன்றாக இருப்பது, என்ன விட்டு கொடுத்து போகிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெருசாக்காமல் கேஷுவலாக சரி போனால் போட்டோம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். வாக்குவாதங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமை தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும். பண இழப்பு ஏற்பத்தின் போது தொலைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிக அளவு கையில் கொண்டு போகாதீங்க. எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் அக்கௌண்ட்டில் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது. ஆற்றல் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஆரோக்கியத்தை பாதிக்கிற உங்களோட பதட்டம், உங்களோட பயம் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தானாக வரும். காத்திருந்த விஷயங்கள் நடக்கும்போது அது உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்றும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கிய முடிவுகளை எடுங்க. ஆசைப்பட்டிருந்த காரியம் எல்லாமே நல்ல பலன் தர விதமாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறதும், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதை வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய ஆசைப்பட்ட காரியங்களை முடிச்சிருங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூட விதமாக இருக்குது. சாதகமான பலன்கள் எல்லா விதத்துலையும் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் எல்லாமே நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்று பொதுவாக சிறந்த நாளாக தான் இருக்குது. முடிச்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக செய்வீங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தி கொண்டு நாளை சிறப்பாக கொண்டு போனீங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் நல்லாயிருக்கும். சிறந்த திட்டங்கள் தீட்டுறதுக்கும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அது மூலயமா திருப்தி காணுவீங்க. நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய விதமாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை சரியாக முடிக்கிறதுக்கான புத்திசாலித்தனமும் உங்களோட செயல்திறனும் நல்லாவே உதவியாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த ஒரு அப்ரைசலோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்கு உண்டான வேலைகள் நடக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட வெளிப்படையாக பேசுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை பராமரிக்க உதவியாக இருக்கும். நல்லிணக்கம் நல்லா இருக்குது. திருமண விசேஷங்களில் ஒன்றா கலந்துக்க வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஒன்றா வெளியில் போவீங்க, ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் அதிகமாகிறதுனால இனிமையான தருணங்கள் இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்துகிற விதமாக தான் இருக்கும். பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கவும் காதலர்கள் உங்களோட திருமண வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கிறதும் நல்லது. ரொம்பவே எல்லா விஷயத்தையும் இழுத்து போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எது முக்கியமான வேலைகளோ அதை இன்று முடிக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்த வரவிற்கு சேமிப்பு அதிகமாகும். புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று நல்லா பிளான் பண்ணி வச்சுட்டு சாதகமான பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட முதலீடு நாளைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணலாம்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குறையே கிடையாது. சாதகமாக வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு சிறப்பான சுறுசுறுப்பும் நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறையவே இருக்குது. நாளை ஆனந்தமான விஷயங்கள் தேடி வர மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட ராசியிலே கேது இருக்கிறது. 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி, 11ஆம் இடத்துல குரு இருக்குது. நல்ல ஒரு பலன்கள் தர விதமாக சாதகமான கிரகநிலைகள் நல்லாவே இருக்குது. சுப முயற்சிகளில் நலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பொன்பொருள் சேர்த்தே மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகிற மாதிரி இருக்குது. நினைச்ச காரியம் நிறைவேறும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் வரும். உற்சாகமான நாளாக தான் இன்று இருக்குது. நல்ல ஒரு அதிகமான பலன்கள் சாதகமாக தான் இருக்கும். மனசு தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் சில விஷயங்களை செய்வீங்க. கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் முன்னேற்றம் குறித்து நீங்கள் எதிர்பார்க்குற வகையில் நல்ல ஒரு பலன் தர விதமாக சாதகமான வளர்ச்சி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோடையே செய்யாதீங்க. வேலையை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் நீங்கள் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு பர்ஃபெக்டாக செய்வீங்க. புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணவங்க உங்களோட மெயிலெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. புதிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க எல்லாமே ஜாலியாக மகிழ்ச்சியாக தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சகஜமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தொணக்கூட ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். ஒன்றா வெளியில் போவீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்கால நலன் குறித்து முடிவெடுக்கலாம். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் கொஞ்சம் நிதானமாக துணைக்கிட்ட ஓப்பனாக பேசுனீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய முதலீடுகள் சம்மந்தமாக முடிவெடுக்கிறதுக்கும் பணம் சம்மந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. பணத்தை அதிக அளவில் சேமிக்கலாம். புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக சாதகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற தெளிவான சிந்தனைகள், உங்களோட சூழ்நிலைகள், உங்களோட மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். நாள் முழுக்க சிறப்பாக இருக்குது. சிறப்பான செயல்பாடு இருக்குது. வளர்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா சில விஷயங்களில் சாதகமான பலன்கள் இருக்குது. பொறுப்புகள் காரணமாக நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். பசங்களால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பெற்றோர்களோட ப்ரெஷரும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி, 10ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். தொழில் விஷயமாக பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்படலாம். குடும்பத்துலேயும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்கன்னா பணப்பிரச்சனைகளை குறைக்கலாம். பெரிய மனிதர்களோட நட்பு மனசுக்கு கொஞ்சம் தெம்பு அளிக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அமைதியும் பொறுமையும் அவசியம் தேவை. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்களுக்கு பின்னாடி ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். நாள் முழுக்க யதார்த்தமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது. உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கணும். தன்னம்பிக்கை அவசியமாக தேவை. இன்று அதிர்ஷ்டத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கடின உழைக்கும் கடின முயற்சியும் தேவை. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. உங்களோட வாக்கில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சில விஷயங்களில் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் வாக்கு கொடுத்தா நீங்கள் திண்டாட வேண்டியது இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறந்த பலன்களை காணணும்னா நீங்கள் கடின உழைக்கும் கடின முயற்சியும் நம்புங்க. சில வேலைகளில் ப்ரீ பிளான் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மனசில் கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களை சுற்றி சில சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதனால அந்த கோபத்தையும் வெறிச்சலையும் தொணக்கிட்ட கோபமாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. சில சூழ்நிலைகளை பொறுமையாக கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போகலாம். துணைக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சரண்டர் ஆகிறது பெஸ்ட்டு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பு காரணமாக தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. பண சம்பந்தமான சூழ்நிலையை கையாளுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சேமிக்கிறத கையிருப்பு குறையாமல் பார்த்துக்குங்க. கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க. செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா இன்று உங்களோட மனசுலேயும் சரி புத்திலையும் சரி தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கிறனால செய்கிற செயல்கள் காரியங்களில் பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இன்று கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறதும் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் சில அலைச்சல் நிறைய இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கும். பதட்டங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற பயணங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். உறவினர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா குழப்பம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். பசங்க கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்று நீங்கள் செலவுகளில் ரொம்பவே கவனம். ஏன்னா கொடுக்கல் வாங்கலையும் ஜாக்கிரதையாக இருங்க. செலவுகள்லையும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பிரச்சனைகள் குறையும். தேவையில்லாத அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாறாதீங்க. கடனும் வாங்காமல் கடனும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் நினச்ச பல காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அனுகூலம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நாளை வெறுத்துறாதீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. உங்களோட முயற்சி, உங்களோட கடின உழைப்பு இதுதான் தேவை. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. யாருக்கும் உதவி செய்யாமல், அதாவது உங்களால் கடன் கொடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உதவின்னு தான் ஏதாவது செய்யுங்க. மற்றபடி பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை இல்லாமல் இருந்தாலும் வேலை இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஷர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுக்கிறது நேரம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும், காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் தொழிலில் இருக்கிறவங்க இன்று வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் காரணமாக துணைக்கிட்ட ஆரோக்கியமான உறவு கிடையாது. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் லேசாக எடுத்துக்கோங்க, சகஜமாக எடுத்துக்கிட்டுங்க. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள பழகிக்கங்க. மீன் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற குழப்பத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. புரிதல் குறைவாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை. அதிக அளவில் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரங்களில் பணம் விரயமாகிற மாதிரி இருக்கும். வரவு கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வரவு இல்லாமல் செலவுகள் ஆகிறது மனசுக்கு வருத்தத்தையும் கடனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறிது அசௌகரியமாக உணரக்கூடிய ஒரு நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். பதட்டம் அதிகமாக இருக்குது. ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. கவனமாக நாளை பார்த்து கொண்டு போங்க. தேவையில்லாத குழப்பங்களை தவிருங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. உற்சாகமும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் உங்களோட புத்திசாலித்தனம் அதில் வெளிப்படுற மாதிரி இருக்குது. உங்களோட நாசுக்கான செயல்பாடு நல்லாவே தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிரகநிலைகள் பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சில விஷயங்களில் பிரச்சனைகளாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் மனநிலையை தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும், 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனியும், 8ஆம் இடத்துல குருவும்,
10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க கூட கொஞ்சம் ஒற்றுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. மிகவும் சிறப்பான நாளாக இருக்குது. உங்களோட நலனையும் உங்களோட எதிர்காலத்தையும் மேம்படுத்த சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் இன்று எடுக்கலாம். திருப்தி அதிகமாக இருக்கும். மனசுக்கு குறைவில்லை, பஞ்சமில்லாத ஒரு சந்தோஷம், திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. உங்களோட எதிர்பார்த்த மாதிரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், புதிய வேலை வாய்ப்புகள், அந்த மாதிரி விஷயங்களில் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை தொழிலில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும். நல்ல ஒரு மதிப்பை பெறக்கூடிய விதமாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட இருந்து பெரிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்கால வளர்ச்சி குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய நாள் வேலைகளில் சிறப்பான பலனை கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. அங்கீகாரமும் நல்ல ஒரு செய்கிற தொழிலுக்கு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்த கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட சமநிலையான உறவை மேம்படுத்துவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நட்புணர்வு நல்லா இருக்குது. துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசுகிறனால சில விஷயங்களில் தெளிவுகள், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அழகாக கேஷுவலாக நாளை கொண்டு போவீங்க. இனிமையாக ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் பல விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் வாய்ப்பு இருக்குது. காதலர்கள் இன்று வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் உள்ள பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வரவு நல்லா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் திட்டமிட்டு செலவுகளையும் கண்காணித்து சேமிக்கவும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற திருப்தி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறந்த ஆரோக்கிய நிலை இருக்கிறதுனால ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. உங்களோட செயல்பாடுகள் நீங்கள் செய்ய நினச்ச காரியங்களை கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான நாளாக தான் இன்று இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்று உங்களுக்கு நாள் பொறுப்போடு தான் இருக்கும். சில பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக சந்திக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா பேச்சு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்று நீங்கள் அவசரப்பட்டு சில விஷயங்களை பேசுகிறது அது பிரச்சனைகளை பெருசாக்கிறதுக்கான சூழ்நிலைகளையும் கூட இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற விதமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. பெற்றோரோட மனசாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 4ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன் இருக்கிறது, 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் நம்பாதீங்க. உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறைகிற மாதிரி இருக்குது. இதனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வேலை செய்கிற இடத்துலையும் தொழிலையும் சரி எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். கூட வேலை செய்கிறவங்கள தொழிலில் கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. கூட்டாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆதரவால் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தனியாக செய்கிறதா இருந்தால் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் வருகை வீண் செலவுகளையும் வீண் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால பதட்ட நிலையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனதை கட்டுப்பாடோடு வச்சுருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னிலை மறக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட செயல்களை நீங்களே கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு திருப்தி இல்லை. உங்களோட வேலைகளில் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்குது. எதுவுமே உங்களுக்கு சரியாக இல்லை. சூழ்நிலைகள் சரியாக இல்லை. குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. வேலைகளில் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குழப்பமான மனநிலை காரணமாக உங்ககிட்ட 2 பேருக்குள்ளேயும் ஸ்டேபிளான உறவு கிடையாது. நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க சொல்கிற விஷயத்தை பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட உணர்வுகளை நல்ல விதத்தில் பகிர்ந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத ப்ரெஷரை ஏற்றாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. மனசை லேசாக வச்சுக்கிட்டு கேஷுவலாக வச்சுக்கிட்டு நாள் முழுக்க அமைதியும் பொறுமையாக கொண்டு போகிறது உறவுக்கு நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குறைஞ்ச அளவு தான் பண வரவு இருக்கும். அதே நேரங்களில் பெரிய அளவில் முதலீடோ செலவுகளோ காத்துக்கிட்டு இருக்க ரெடியாக இருக்குது. அந்த எந்த விதமான முடிவும் எடுக்காதீங்க. பணம் சம்பந்தமான முடிவுகளை தள்ளி போடுறது நல்லது. சூழ்நிலைகளை பார்த்து செலவுகளை கையாளுங்க. அது எதிர்பாராத செலவுகள் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்த்திங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்துலையும் கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கார். இருந்தாலும் கொஞ்சம் தெளிவு கொடுத்தாலும் சில பிரச்சனைகளும் சுற்றி தான் வருது. ஏன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள்கிட்டயே நீங்களே நிறைய முடிவுகள் எடுக்கிறது, நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கே உங்களை நாளில் கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ராசியில் சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகுவும், 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனியும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இன்று பொருளாதார நிலை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறன்ற பேரில் வீண் விரயங்கள் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன ஆதரவு இருக்கும். இருந்தாலும் அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. சுப காரியங்கள் தாமதமாக இருந்தாலும் கொஞ்சம் கைகூட வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சிங்கன்னா நல்லது. வியாபாரத்தில் லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்காது. அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஆலோசனையும் நண்பர்கள் கூட இன்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரமும் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நல்லதும் கெட்டதும் குழப்பமான மனநிலை இருக்குது. அதனால் சாதகமான விளைவுகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிவுகள் எதுவும் இல்லாமல் தள்ளி போட்டிங்கன்னா ஒரு நல்லதாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இழுபறி இருக்க தான் செய்யுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களோட தொழிலில் வேலை செய்ய வேண்டிய காரியங்களும் நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நேரத்துக்கு முடிவுக்கிற அளவுக்கு செய்கிறது நல்லது. புத்திசாலித்தனமும் அமைதியும் பொறுமையும் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்று துணைக்கிட்ட கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய நாளாக இருக்கும். சகஜமான அணுகுமுறை தேவை. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. எல்லா விஷயத்துலையும் அமைதியாக அணுகிறது நல்லது. சில நடக்கிற சூழ்நிலைகளையும் சரி, நடக்கிற விஷயங்களையும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அப்செட் பண்ணிட்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. வீண் வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது. அன்பை பெருக்கிறதுக்கு புரிதலை பெருக்கிறதுக்கு அவசியமாக முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதிய அளவு கிடையாது. அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறன்ட்டு விரயமாகாமல் பார்த்துக்குங்க. பணத்தை கவனமாக கையாளுங்க. பண இழப்போ பண விரயமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நிலையில் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கும் இருக்குது. உங்களோட பதட்டமும் குழப்பம் தான் சில ஆரோக்கிய பாதிப்புகள் காரணம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத சில சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத உணர்வோ ஏதோ ஒரு பய உணர்வோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஏதோ தடை தாமதங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். நாள் கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரி இருக்கும். ஏண்டா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட ராசியில் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும், 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை செய்யவே கடன்கள் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்காம தாமதமாகும். அது மண்டே டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கெடுபிடிகளும், தொழில் செய்கிற இடத்துலையும் சில லாபங்கள் குறையிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் இருக்கிற மாதிரி நாளை கொண்டு போங்க. உங்களை நீங்களே தனிமையாக வச்சுக்கிட்டு உங்களோட செயல்களை
பிரச்சனைகள் இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ரொன் உங்களோட மனசுக்குள்ள குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கவனத்தை இழப்பீங்க. உங்களோட தன்னிலை இழக்க வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை இழக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையும் பின்தங்கி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்குது. உங்களோட செயல்களில் ரொம்பவே கவனம் தேவை. தியானம் செய்கிறது மற்றும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது கடினமான சூழ்நிலையை சமாளிக்க உதவியும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க. நாளை அமைதியாக கொண்டு போங்க. எந்த விஷயத்துலையும் அதிகமாக பதட்டமாக அலட்டிக்காமல் நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டு சில வியாபாரங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். அப் அண்ட் டவுன் கவனமாக பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய நாள். துணையை கண்டிப்பாக இன்றைக்கி நட்பாடவும் அன்போடவும் பாசமாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுதான் உறவை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். புரிதல் ரொம்பவே இல்லை. நீங்கள் போய் எந்த ஒரு உங்கள் கருத்தை திணிக்காதீங்க. அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அமைதியாக சூழ்நிலைகளை சமாளிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் பொறுமையாக நாளாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்புழக்கம் இருக்குது, ஆனால் மிதமாக தான் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பணத்தை நிர்வகிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கொள்ள கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. பணம் விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. கொடுக்கல் வாங்கலுங்கிற பேரில் பண இழப்பு ஏற்படலாம். பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்குங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் தள்ளி போட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா மருத்துவ செலவுகள் வேறு இன்று இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்திங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம். ஆக மொத்தம் கும்பராசி ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு குறையில்லை. எல்லா விதத்துலேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்த விதமாக இருக்குது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பதட்டங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலும் திங்கட்கிழமைனாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒன்றா தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியிலே பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் சனி 3 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். 6ஆம் இடத்துல கேது இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திரன். 12ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறது. இன்று வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் திருப்தியும் நல்லாவே இருக்குது. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். உறவினர்களோட உதவியால் கடன்கள் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் நாள் குறிக்கிற அளவுக்கு போகும். உங்களோட ஆற்றலும் உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கிறதுனால வெற்றி எல்லா விஷயத்துலையும் உண்டு. உங்கள் மனசு தெளிவாக இருக்கும். அதனால் உங்களோட செயல்களை சிறப்பாக செய்வீங்க. உங்கள்கிட்ட நல்ல ஒரு உறுதி இருக்கிறதுனால உங்களோட நாள் ஈஸியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வளர்ச்சிகள் நல்லா இருக்குது. சந்தோஷங்களுக்கு குறைவில்லை. திருப்தியும் மன உறுதியும் நல்லாவே இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டோ விருந்து விசேஷங்கள்லையோ கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகளால் நம்பிக்கையோடையும் புத்துணர்ச்சியோடையும் இருப்பீங்க. உங்களோட வேலை வாய்ப்புகள் தயாராக இருக்குது. உங்களோட கண்டிப்பாக மெயில் ஐடியெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய விதமாக தான் இருக்குது. தொழிலில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஏற்ற நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இன்று அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீங்க. ரொமான்டிக்கான நாள். காதலர்களுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். ஒன்றா வெளியில் போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உறவில் நல்லிணக்கம் இருக்குது. புரிதல் அதிகமாக இருக்கிறனால சில சொல்லாத விஷயங்களையும் 2 பேரும் பரஸ்பர புரிதலோட நாளை கொண்டு போவீங்க. இனிமையான தருணங்களுக்கு குறைவில்லை. பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக டைம் பாஸ் பண்ண உதவியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக, உங்களோட காதல் வாழ்க்கைக்கு இனிமையானதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட போதிய அளவு பணம் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பணத்தை பொறுத்தவரை திருப்தியான நிலை தான் இருக்குது. வரவு அதிகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு பிளான் பண்ணி சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். முக்கிய முடிவுகள் பணம் சம்மந்தமான எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம் உறுதி காரியமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடுறது எல்லா விதத்துலேயும் நல்ல
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றிங்க. இது உங்ககிட்ட இருந்து பல கருத்துக்களை எதிர்பார்க்குறோம். புதிய விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யலான்னு பார்த்தோம்னா, வெறும் தினசரி பலன் மட்டும்தான் இங்கே எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுயஜாதகம் பார்க்கறதுக்கும் யாருக்கும் விருப்பம் இல்லை. ஜாதக பலன் கேட்கும்போது ஒரு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போடுறீங்க. லைக் பண்ணால் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணலாம். உங்களோட உதவியும் உங்களோட ஆதரவும் இருந்தால் தான் எங்களுக்கு அது வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் உங்களோட செயல்பாடுகள், உங்களோட எதிர்பார்ப்புகளை குறித்து தான் நாங்களும் செயல்பட முடியும். ஒரு லைவ் வீடியோ போட்டால் அது வீடியோஸ் லைவ் வரணும். அதே நேரங்களில் லைவை வீடியோவாக எடுத்து போட்டாலும் அதுலேயும் வியூஸ் இல்லாமல் போகிறது. ஒரு சில 20,000 22,000 பேர் இருக்கும்போது அந்த வியூஸ் இல்லாமல் போகும்போது புதுசாக ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. எங்களுக்கு நேரங்கள் தேவையில்லாத பண்ணுறோன்ற ஒரு நினைப்பு இருக்குது. உங்களோட தொடர்ந்து பார்க்குறவங்களோட ஆதரவுக்கு நன்றி. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை வளர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து பாருங்கள், நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம்.